Poem number 4. Now we are in 4th unit. In our 9th standard, already we had dealt with the poem. Seemingly same. ஒரே மாதிரி poem, இதே டைட்டில்ல ஒரு poem படிச்சோம். The spider and the fly. The spider and the fly னு படிச்சோம். So அதுலயுமே மெயின் கேரக்டர்ஸா யார் இருந்தாங்க? இன்செக்ட்ஸ், பூச்சிகளை வச்சு. அந்த இன்செக்ட்ஸுக்கு எந்த குவாலிட்டி ஆட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க? ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆட்ரிபியூட் பண்ணி ஒரு அலிகரி நடந்துச்சு. வாட் இஸ் அலிகரி? அலிகரி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும், பட் that will convey another meaning. In deeper, we can find another meaning. A second meaning will be concealed in the poem. அந்த மாதிரி இருக்கிறது தான் அலிகரி. இம்ப்ளைடு மீனிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ரீட் பண்ணும்போது நமக்கு பார்க்கறதுக்கு வேற மீனிங் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் டீப்பர், இஃப் we analyze it deeper, we can get another meaning. வேற ஒரு மீனிங் அதுக்குள்ள மறைந்து இருக்கும். அதுதான் அலிகரின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு நமக்கு ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைல வந்து என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்க நமக்கு? we should not be deceived by flattery அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மள யாராவது ஒருத்தவங்க முகத்துக்கு நேரா நம்மள பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மள புகழ்ந்துகிட்டே இருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேகண்டா நம்மள புகழ்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? we should not be deceived. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கறத அந்த போயம்னுடைய மீனிங். ஆக்சுவலி உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஸ்பைடர் வந்து யார பர்சுவேட் பண்ணும்? ஈய. The spider tried to coax the fly to come into its parlor. அது என்ன பண்ணும்னா, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அதை என்னென்னமோ பண்ணி அதை எங்க வரவழைச்சிரும்? தன்னுடைய டென்னுக்கு, தன்னுடைய பார்லருக்கு அது கூப்பிடும். எதுக்காக கூப்பிடும்? அதை சாப்பிடுறதுக்காக. அதுக்கு அதனுடைய மோட்டோ என்ன? டு கில் த ஃப்ளை. அதுதான் அதனுடைய மோட்டிவ் அந்த இடத்துல. பட் அது வெளியில தெரியாது. அது யாரை டிசீவ் பண்ணிடும்? ஃப்ளைய டிசீவ் பண்ணிடும். அட் லாஸ்ட் த ஃப்ளை வாஸ் டிசீவ்டு. அந்த ஃப்ளை என்ன ஆயிடும்? அதனால ஏமாற்றப்பட்டுரும். ஸோ அது வந்து நமக்கு படிக்கும் பொழுது ஒரு மீனிங்கா இருக்கும். இன் டெப்தா அது யாருக்கு சொல்லுவாங்க? ஃபைனல்லா இருக்கிற பேசேஜ்ல, ஃபைனல் ஸ்டான்ஸால the poet addresses us, the reader, the children. அவங்க யாருக்காக எழுதியிருப்பாங்க? உங்களுக்காக எழுதியிருப்பாங்க, குழந்தைகளுக்காக. சோ அவங்க உங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த ஃப்ளை மாதிரியே நீங்களும் என்ன ஆயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு நமக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. So like the way this poem also an allegory. It is an allegorical poem. இந்த போயம்ல நம்ம ரீட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் டீப்பர் we can get the vast meaning. ஒரு பெரிய மீனிங் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த போயம் எப்படின்னா, adapted from Aesop's fables. விலங்குகள்லாம் பேசுற மாதிரி இருக்கும். நமக்கு அதுல இருந்து ஒரு மாரல் கொடுப்பாங்க, நீதி கதைகள் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான நீதி கதை என்ன? 5 மாடுகள் ஒன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். அவங்கள வந்து ஒரு லைன் வந்து அட்டாக் பண்ண வரும். அந்த லைனால என்ன பண்ண முடியாது? அந்த 5 மாடுகளும் ஒன்னா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது. சோ த லைன் schemes to deceive those cows. அந்த மாடுகளை வந்து ஏமாத்துறதுக்காக ஒரு பிளான் ஒண்ணு போட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தரை சொல்லி கொடுத்து அவங்கள பிரிச்சிடும். அவங்க தனித்தனியா இருக்கும்போது அவங்கள ஈஸியா ஒவ்வொருத்தரா அது என்ன பண்ணிடும்? வேட்டையாடும், அட்டாக் பண்ணிடும். சோ அவங்க ஒன்னா இருக்கும் பொழுது அவங்கள இது பண்ண முடியல, அவங்கள பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்களை என்ன பண்ணிடாது? அட்டாக் பண்ணிடுன்னு பார்த்திருப்பாங்க. சோ அதுல என்ன நீதி நமக்கு சொல்லுவாங்க, என்ன மாரல் சொல்லுவாங்கன்னா, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு இது. ஆக்சுவலி மாடு என்ன பண்ணாது? மாடு பேசாது. லயன் போய் ஸ்கீமிங் எல்லாம் பண்ணுமா? லயன் போய் எல்லாருக்கும் ஒரு பிளான் எல்லாம் போட்டு உங்கள்ட்ட எல்லாம் போய் பேசி தனித்தனியெல்லாம் பிரிக்குமா? இல்ல. பட் we enjoy those stories. அதாவது ஒரு அனிமல் பேசுறது, ஒரு பேர்டு பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி அதனாலதானே கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாக்குறோம். கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாத்தியா, டக் பேசும். டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்திருப்பீங்க. அந்த டாமும் ஜெர்ரியும் பண்ணாத விஷயங்களே இருக்காது. அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்லாம். சோ அந்த ஒரு அனிமல் கிட்ட வந்து ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸை தாண்டி அது ரொம்ப திங்க் பண்ண பார்த்தா டாம் வந்து ரொம்ப பிரேவா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா யார் தான் டாமை போட்டு அந்த பாட்டு படுத்துவாங்க? ஜெர்ரி தான். ஜெர்ரியால டாமுக்கு நிம்மதியே இருக்காது. சும்மா இருக்கிற டாமை போய் டீஸ் பண்ணி தொந்தரவு பண்ணி சண்டைக்கு வாடா இழுக்கிறது யாரா இருக்கும்? ஜெர்ரியா இருக்கும். அது வரைக்கும் அது அமைதியா இருந்து பார்க்கும். ஆனா அது சண்டை போட ஆரம்பிச்சு அதனுடைய எண்டு யாருக்கு எப்பவுமே ஃபேவரா போயிடும்னா ஜெர்ரிக்கு தான் ஃபேவரா இருக்கும். ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன் யாருக்கு போயிடும்னா டாமுக்கு தான் போகும். சோ இது நமக்கு ஒரு அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு கேரக்டர் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு கார்ட்டூன், அது ஒரு லைஃப்லெஸ் கேரக்டர்னே நமக்கு தோணாது. அப்படி ஒரு உண்மையான கேரக்டர் இருக்கிற மாதிரியே தோணும். சோ அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பேசுற மாதிரியோ அனிமல்ஸ் மூலமா நமக்கு ஒரு மாரலை நம்ம கிட்ட டீச் பண்ண மாதிரியோ இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்க்கு பேர் தான் ஃபேபிள்ஸ் பேர். அந்த ஸ்டோரிஸ்க்கு தான் நேம் என்ன? ஃபேபிள்ஸ். சோ இதுல வந்து டோட்டலி ஒரு ஃபேபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இது. சோ இது வந்து இந்த ஃபேபிள்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நிறைய இதுல இருந்து ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. has been adding many stories to the collection. ஏன்னா நிறைய அது அனிமல்ஸ் வச்சு நம்ம நிறைய கதை எழுதலாம். அந்த மாதிரி கதைகள் எழுதிட்டு இருக்காங்க. based on a story this poem is constructed. ஒரு போயம், ஒரு அந்த கதையை வச்சு இந்த போயம் எழுதியிருக்காங்க. a silly young cricket. a silly young cricket. சில்லின்னா என்ன அர்த்தம்? சில்லி சின்னதாவா? குறும்புத்தனமான. வெரி குட். ரொம்ப சில்லியா இருக்காது அப்படிம்பாங்க. ஆனா நீங்க அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க? மோஸ்ட் ஆஃப் யூ எப்படி சொல்லுங்க? சில்லி. சில்லி சில்லித்தனம். சில்லி சிக்கன். நான் அங்க போகல. சில்லி அப்படின்னா அற்பமா நடந்துக்காதன்னு அர்த்தம். லிட்டில் திங்ஸ், ட்ரிவியல் அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப அற்பமா நடந்துக்கிறது. லோ அப்படின்ற மீனிங்ல கூட வரும். அவங்க கிட்ட என்ன இருக்காதுன்னா ஹை வேல்யூஸ் இருக்காது. லோ பீப்புளா இருப்பாங்க. அவங்களதான், அதாவது இன் ட்ரைட்ஸ் சொல்றேன், குணநலன்கள்ல அவங்க ரொம்ப ஒரு ஹை வேல்யூஸ் இல்லாதவங்களதான் சில்லின்னு சொல்லுவாங்க. அற்பமான ஆளு, அப்படி ஒரு ஆளே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் சில்லின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு சில்லி யங் கிரிக்கெட். கிரிக்கெட்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டு. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? கிரிக்கெட்னா விளையாட்டு. கிரிக்கெட்ன்றது இன்னொரு ஒரு இன்செக்ட குறைக்கும். இட் இஸ் a black insect. ஒரு பிளாக் கலர்ல இருக்கும். இட் ரிலேட்டட் டு தி கிராஸ்ஹோப்பர் ஃபேமிலி. கிராஸ்ஹோப்பர்னா என்ன அர்த்தம்? வெட்டுக்கிளி. வெரி குட். கிராஸ்ஹோப்பர்னா என்ன அர்த்தம்? வெட்டுக்கிளி. இது ஒரு வெட்டுக்கிளி ஃபேமிலியை சேர்ந்ததுதான். இதை நம்ம வந்து நைட்ல கிரிட்டுன்னு கத்தும் தெரியுமா? அதை என்ன செவுத்து பூச்சின்லாம் சொல்லுவாங்க, தண்ணி பூச்சி இப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுதா? அது என்ன பண்ண சத்தம் வரும். இது எப்படி சத்தம் வரும்னா இட் வில் நாட் ப்ரொடியூஸ் பை இட்ஸ் மவுத். எப்பவுமே சவுண்ட் வாயால தானே இது பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. இதனுடைய விங்ஸ், இதனுடைய இறக்கைகள் இருக்க பத்தியா, அது ஒண்ணு உரசுறதுனால ஒரு சவுண்ட் வருமா. அந்த அதன் மூலமா சவுண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்செக்ட் பேர் தான் கிரிக்கெட். நைட் எல்லாம் சத்தம் கேட்கும் பாத்திருக்கீங்களா? நைட்ல ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த பூச்சி இதுதான் கிரிக்கெட். சோ ஒரு யங் சில்லி கிரிக்கெட் இருக்கு. ஒரு சின்ன யங், அது ஒன்னும் ஏஜ்டு எல்லாம் கிடையாது, ஃபீபிள் எல்லாம் கிடையாது, அது வீக்கான இதெல்லாம் கிடையாது. அது ஒரு யங் சில்லி யங் கிரிக்கெட் accustomed to sing. accustomed அப்படிங்கிறது habituated. எப்படின்னா இதுக்கு ஹேபிட், பழக்கமாவே ஒரு விஷயம் இப்படி ஆணுச்சு. having the habit of சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழக்கம், வழக்கம். accustomed அப்படின்னா அது இந்த பழக்கத்துக்கு வந்துருச்சு, அதுக்கு பழக்கமே இதான், வழக்கமா அது இப்படிதான் செய்யும், அதனுடைய ரொட்டீனே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் accustomedன்னு சொல்லுவாங்க. accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. சம்மரா இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங்கா இருந்தாலும் சரி, எல்லா சீசன்லயும் அது என்ன பண்ணிட்டே இருந்துச்சு? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். கே சம்மர். கே அப்படின்னாலே சியர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம், ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். கேங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். கே அப்படின்னாலே ஹாப்பி அப்படிங்கிற அர்த்தம். GAY கே. இது வந்து அட்ஜெக்டிவ். கே மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். குட் மார்னிங் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லலாம்? கே மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். கே அப்படின்னாலே ஹாப்பி அப்படின்னு அர்த்தம்.
began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. அதனுடைய கபோர்டு எப்படி இருக்கான், இவ்வளோ இந்த சீசன் அதாவது சம்மர்லயும் பாட்டு பாடிருச்சு, ஸ்ப்ரிங்லயும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்துட்டு, வின்டர் வாஸ் நியரிங், அடுத்தது என்ன வரப்போகுது, வின்டர் வரப்போகுது, குளிர்காலம் வரப்போகுது. அந்த குளிர்காலம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னதான் அது போய் என்ன பண்ணுது, தன்னோட கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குது. It found no food. Empty. It was empty. அங்க என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல அதோட கபோர்ட்ல. ஏதாவது சேவ் பண்ணி வச்சாதானே அங்க ஏதாச்சும் இருக்கும். எதுவுமே சேர்த்து வைக்காம பீரோ திறந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அங்க, என்னடா உழைக்கவே இல்ல. நம்ம ஏதாவது வச்சாதானே அங்க இருக்கும், எதுவுமே வைக்கலன்னா அங்க என்ன இருக்கும். அது அப்பதான் போய் பாக்குது. அது வரைக்கும் அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அது பாட்டு பாடுறதுன்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? பாட்டு பாடுறது நல்ல விஷயம், ஆனா எதுவுமே செய்யாம பாட்டு பாடுறது நல்ல விஷயமா? நமக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப் இருக்கு, அதுக்கு நம்மளுடைய சாப்பாடு, நம்ம சாப்பிடாமலே நான் பாட்டு பாடியே செத்து போறேன்னா அது பாட்டு பாடி செத்து போட்டோம். பட் அது என்ன போய் தேடுது, சாப்பாடு தேடுது. அப்ப நீ சாப்பாடுன்னு உனக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த சாப்பாட்டுக்கான உழைப்பு யார்கிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும்ல. சோ வெறும் பாட்டு மட்டும் பாடுனா அங்க என்ன வராது, சாப்பாடு வராது. நான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ இயற்கையை ரசிப்பமா, ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய பெல்லி கேக்குமே உன்ன, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஐம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குமே. சோ அப்ப அதுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது, அது ஒரு பிளான் பண்ணுது. என்ன பண்ணுது, சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கா பாருங்கம்மா. எஸ், சிங் ஸ்ப்ரிங் ஹோம் கம், சிங் ஸ்ப்ரிங் ஹோம் கம். ரைம் ஸ்கீம் என்ன, ஏஏபிபி. ஓகேமா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. நான் எவ்வளவோ ரிப்பீட்டடா சொல்லியும் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு என்னன்னு நான் கத்தியும், இப்ப மிட்டம்ல கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா எழுதிருக்காளுங்க, பர்சானிபிகேஷன். அதுல எழுதி வேற கொடுத்துருக்கேன். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னா என்ன, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எபிதெட், பட்டப்பேர் வைக்கிறது. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ங்கிற பேரு அந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள், அதனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சு. சோ அந்த மாதிரி நான் நடத்தும் போதே உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இப்படிதான் வரும் நான் சொல்றேன்னா அதை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணுங்க. சோ இந்த போயம் கொடுத்து மோஸ்ட்லி எது கேட்டாலும் என்ன வந்துரும்னா பர்சானிபிகேஷன் வந்துரும். ஏன்னா அனிமல்ஸுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க, ஹியூமன் குவாலிட்டி கொடுக்குறாங்க. அனிமல் பேசாது. சோ சில்லி யங் கிரிக்கெட்னு சொல்றாங்க. ஒரு சில்லியா இருக்கிறது அது ஹியூமனுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி. ஹியூமனை தான் அப்படிலாம் நம்ம திட்டுவோம், புரியுதா? அப்போ இந்த இடத்துல சில்லி யங் கிரிக்கெட் அப்படிங்கிறது அதனுடைய ஆட்ரிபியூட் பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க அதை. சோ மோஸ்ட்லி இது பர்சானிபிகேஷன் போட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. not a crumb to be found, not a crumb. crumb அப்படிங்கிறது என்னன்னா உணவு துணுக்குன்னு சொல்லுவாங்க. little piece of food அது கூட இல்லையா, even a small slice of food கூட இல்லையா, சிறிய உணவு துணுக்கு கூட மிச்சம் இல்லையா அந்த கபோர்ட்ல. on the snow covered ground, அது வெளியில போய் பாக்குது. உடனே எங்கேயாவது சாப்பாடு தேடுவோமான்னு பார்த்தா அதுக்குள்ளர என்ன ஆயிடுச்சு, winter came, winter was there. The whole ground was surrounded or covered with snow. முழுக்க எதுவால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, பனி மூடி இருக்கு. அங்க ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. not a flower could he see. அதால் இந்த இடத்துல ஹீங்கிறது யாரை டினோட் பண்ணுது, கிரிக்கெட்டர். அவனால் ஒரு சிறிய பூவை கூட பார்க்க முடியல அப்படின்றாங்க. அவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹீ யாரை டினோட் பண்றாங்கன்னா அந்த கிரிக்கெட்டை டினோட் பண்றாங்க. not a flower could he see, not a leaf on a tree. ஒரு ட்ரீல ஒரு இலை கூட இல்ல, ஒரு பூ கூட இல்ல. பிகாஸ் வின்டர், அந்த சீசன் கேட்பாங்க. வாட் இஸ் த சீசன் மென்ஷன்ட் ஹியர்னு கேட்பாங்க. இங்க எந்த சீசன்னால இது நடக்குது அப்படின்னு கேட்பாங்க, வின்டர். சோ லைன் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு பேரு தான் போயம் அப்ரிசியேஷன். 2 லைன் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, சும்மா கிடையாது. அந்த லைனை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொய்டிக் லைன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம். With our knowledge we can expand the theme of the poem.
அந்த பொயட் என்ன இன்டென்ஷன்ல அதை எழுதியிருக்காங்கன்றத நம்ம நாலேஜ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால ரைமிங் வேர்ட்ஸ் என்ன இருக்கு? ரைமிங் வேர்ட்ஸ், அத நோட்டீஸ் பண்ணுங்க. நான் லிசன், நான் ரைமிங் வேர்ட்ஸ் கேக்குறேன்னா ரைம் ஸ்கீம் கேக்குறேனான்றத கேட்டுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ரைமிங் வேர்ட்ஸ் இந்த இடத்துல சொல்லுங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்னது? ஃபவுண்ட், கிரவுண்ட், சி, ட்ரீ. சோ ரைம் ஸ்கீம் AABB. நெக்ஸ்ட், ஓ வாட் வில் பிகம் says cricket of me. ஐயோ என் நிலைமை என்ன ஆக போகுது? அப்பதான் அது பயந்து போகுது. உள்ளேயும் ஒன்னும் இல்ல, வெளியிலயும் ஒன்னும் இல்ல, நம்ம கதை ரொம்ப மோசமா போயிடுச்சு. வாட் வில் பிகம் ஆஃப் மீ, ஐயோ நான் என்ன ஆக போறேனே தெரியல. அது இப்பதான் அதுக்கு என்ன வருது? அந்த பயம் வருது. At lost by starvation and famine. Starvation அப்படின்னா பட்னி, பட்டினி கிடக்கிறது, சாப்பாடு இல்லாம இருக்கிறது, அது பேர் தான் starvation. And famine, famine அப்படிங்கிறது என்னன்னா பஞ்சம், ஒண்ணுமே இல்ல. பட்டினிங்கிறது சாப்பாடு இல்லாம இருக்கிறது, ஃபேமைன்னா அங்க விளைச்சலோ பஞ்சமா இருக்கிறது, எதுவுமே இல்லாம வறட்சி, வறட்சி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, அது பேர் தான் ஃபெமைன். மேட் போல்டு, அது ரொம்ப உறுதியாயிட்டு, எனக்கு நான் பட்டினி கிடக்க போறேன்றது தெளிவாயிட்டு, வெளியில ஒண்ணுமே இல்லைன்றது ரொம்ப கிளாரிட்டியா இருந்துட்டு, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அது திங்க் பண்ணுது. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். வெட்னா என்னமா? ட்ரிப்பிங்னா சொட்டுறது. என்ன சொட்டுதாங்க? பனி. வெட்னா ஈரம், முழுக்க ஈரமா இருக்கு பிகாஸ் ஆஃப் த சீசன். அண்ட் ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. ட்ரெம்பிளிங்னா என்ன அர்த்தம்? ட்ரெம்பிளிங், குளிர்ல நமக்கு என்ன பண்ணும்? நடுங்கும், ஷிவரிங். அதுதான் இந்த இடத்துல ட்ரெம்பிளிங் அப்படிங்கிறாங்க. வித் கோல்டு, கோல்டுனா என்ன? குளிர். குளிர்னால எல்லாமே நடுங்கி கொண்டிருக்கிறது, எல்லாமே ட்ரிப்பிங், எல்லாமே வெட்டா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல உணவுப் பொருள் எடுக்க முடியாது, வெளியிலேயே போக முடியாது. Away he set off to a miserly ant. இப்போ சில்லி யங் கிரிக்கெட் என்னுடைய இதை பார்த்தோம். இப்ப அடுத்தது ஒரு கேரக்டர் என்டர் ஆகுது. அந்த கேரக்டர் என்ன? மைசர்லி ஆண்டாம். இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் மைசர்லி. மைசர் அப்படிங்கிறவங்க யாருன்னா கருமித்தனமா இருப்பாங்கன்னு அர்த்தம். கஞ்சத்தனம், கஞ்சமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்கல்ல, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க? மைசர்னு சொல்லுவாங்க. சோ அப்படி ஒரு ஆண்ட். ஆண்ட் என்ன? கரும்பா? எறும்பு, கருமையான எறும்பு, கருமையான எறும்பு. மைசர்லி ஆண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த ஆண்ட் கிட்ட போய் இதை ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அந்த மைசர்லி ஆண்ட்னு அது எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் டேர்ம். ஐ டோன்ட் அக்ரி. ஏன்னா அந்த ஆண்ட் வந்து எப்படி இருக்கும்னா அதனுடைய ஃபியூச்சரை யோசிச்சு ரொம்ப பிளானிங்கா இருக்கு ஆண்ட். அதை போய் மைசர்னு சொல்லக்கூடாது. மைசர் யாருன்றவங்க எதுக்குமே காசை இழக்க மாட்டாங்க, அவங்களுக்கே அவங்க செலவு பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களதான் மைசர்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஆண்ட்டை வந்து மைசர்னு சொல்ல மாட்டேன், கஞ்சத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரைட் இருக்கும். கருமி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ட்ரைட் இருக்கும்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். நான் இந்த ஆண்ட்டை என்னன்னு சொல்லுவேன்னா ஒரு த்ரிஃப்ட்னு சொல்லுவேன். எப்படி சொல்லணும்? த்ரிஃப்ட். த்ரிஃப்ட்ன்றவங்க யாருன்னா ஒன் ஹூ ஹேண்டில்ஸ் த மணி வைஸ்லி, வைஸ்லி ஆர் அப்ளாடபிளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப மேனேஜ் பண்றவங்க, தன்னுடைய மணியை ரொம்ப பிரில்லியண்டா நாலேஜபிளா யார் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கள த்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. இவங்க மைசர்லி அப்படிங்கிறவங்க என்ன? ஸ்டிஞ்சி. ஸ்டிஞ்சி கருமித்தனம். மைசருக்கு இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவாங்க? ஸ்டிஞ்சி. இத நிறைய பேர் வந்து என்ன ப்ரொனன்சியேஷன் இருக்கு தெரியுதாமா? STINGY. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஈவன் கூகுள் டிக்ஷனரி ப்ரொனவுன்ஸ் இட் ராங்லி. இதை தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுது, ஸ்டிங்கி அப்படிங்குது கூகுள் டிக்ஷனரி கூட. அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்டிஞ்சி. ஸ்டிஞ்சின்னு என்ன அர்த்தம்? கருமி, கஞ்சத்தனமா இருக்கிறது. ஓகே, சோ இங்க ஒரு மைசர்லி ஆண்ட் என்டர் ஆகுது அக்கார்டிங் டு த போயம். இந்த போயம் படி அந்த ஆண்ட் எப்படி இருக்குது? மைசர்லியா இருக்கு. இப்ப அடுத்தது கிரிக்கெட். சில்லி யங் கிரிக்கெட் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகுது? இந்த மைசர்லி ஆண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகுது. டு see if to keep him alive. அலைவ்னா உயிரோட இருக்கிறது. நம்ம உயிரோட இருக்கணும்னா யார போய் பார்த்து ஆகணும்?
இந்த ஆண்ட போய் பார்த்தாகணும் அப்படின்னு பாக்குது. he would grantனா கொடுக்கிறது, உதவி செய்யறது, அழிக்கிறது. அழிக்கிறது இல்ல, அழித்தல், கொடுத்தல். நம்ம தமிழ்லயே அந்த மாதிரி நிறைய வெக்காபுலரி ஸ்டாக் வச்சுக்கணும். நம்ம தமிழ்லயுமே நிறைய வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதுல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்காமா? இந்த ஸ்டான்ஸால ரைமிங் வேர்ட்ஸ் மதி, ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் ஏ பின்னே ஆரம்பிக்கிறான். ரைமிங் வேர்ட்ஸ் என்ன இருக்கு? போல்ட், கோல்டு and grant. bold, cold and grant. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ஸ்டான்ஸால பாருங்களேன். oh what will become says cricket of me. என்னால இங்க என்ன நடக்க முடியும், என் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு அது கேட்டுச்சுல. அந்த சென்டென்ஸ் எதுல எண்ட் ஆகிருக்கு? the sentence ends with the question mark. ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கா? இப்படி கொஸ்டின் மார்க்கோட இருந்துச்சுன்னா பொய்டிக் டிவைஸ்ல, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அது என்ன கேட்டகரியா வரும் அப்படின்னா ரெட்டோரிக்கல் அப்படின்னு வரும். ஒரு லைன் வந்து கொஸ்டின் மார்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பொய்டிக் டிவைஸ் போடுவீங்க? ரெட்டோரிக்கல் கொஸ்டின். உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வாங்குறது, அதுக்கு ஆன்சர் வேணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய தாட் என்னன்றத நம்ம எக்ஸிபிட் பண்றதுக்காக ரொம்ப ஒரு ஃபேன்சிஃபுல்லா ஒரு கொஸ்டினை வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ரெட்டோரிக்கல் கொஸ்டின். அங்க ஆன்சர் வேணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி ஸ்டேஜ்ல பாத்திருக்கீங்களா, ஸ்பீக்கர்ஸ் பேசும்பொழுது கேட்பாங்க, இத பண்ணுவீங்களா, இத செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒரு மாப் நமக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் பண்ணும் கூட்டம். பண்ணுவோம், செய்வோம். உங்களை ஆக்டிவா அட்டென்டிவா வச்சுக்கிறது, உங்களுடைய அட்டென்ஷனை ரிட்டைன் பண்றது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டோரிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்க கிட்டே இருக்கும், அதான் ரெட்டோரிக்கல். சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய பொய்டிக் டிவைஸ் என்னது? ரெட்டோரிக்கல் கொஸ்டின். the fourth stanza பாருங்க. him shelter from rain. himனா அவனிடம்னு அர்த்தம். இங்க ஆண்டையுமே ஒரு மாஸ்குலினிட்டி கொடுத்து தான் வச்சிருக்காங்க. ஆண்ட்டுக்குமே கிரிக்கெட்டையும் ஒரு மேலா தான் ட்ரீட் பண்றாங்க, ஒரு ஆணா தான் ட்ரீட் பண்றாங்க. அடுத்தது ஆண்டையுமே ஒரு ஆணா தான் ட்ரீட் பண்றாங்க. இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிறது ஆண்ட டினோட் பண்ணுது. அவன் கிட்ட என்ன இருக்கும்? ஷெல்டர் இருக்கும். ஷெல்டர்னா டு லிவ். நம்மளோட லிவிங் பிளேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? ஷெல்டர்னு சொல்லுவாங்க, வாழும் இடம்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்றதுக்கான ஒரு பிளேஸ், அதுதான் என்ன சொல்லுவாங்க? ஷெல்டர். தங்குறதுக்கு ஒரு இடம், அதுக்கு பேர் தான் என்னது? ஷெல்டர். him shelter from rain. மழை நேரத்துல தங்கிக்கிறது கொஞ்சோண்டு இடமோ. and a mouthful of grain. grainனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அரிசி, பயிறு, ஏதோ ஒரு சாப்பிடுறதுக்கான ஒரு உணவு பொருள். மவுத்ஃபுல், அதுவும் எப்படி வேணுமா பாரு, மவுத்ஃபுல், வாய் நிறைய சாப்பாடு. வயிறு நிறைய சாப்பாடு அது கேட்கல, அது என்ன கேக்குது? வாய் நிறைய சாப்பாடு, மழைக்கு ஒதுங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம். he wished only to borrow. this is the important thing. அது என்ன நினைக்குதுன்னா only to borrowனா கடன் வாங்குதல். it would return it. அது என்ன நினைக்குது? நான் திரும்ப கொடுத்துறேன், எனக்கு இந்த விண்டருக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன், திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பாரோ பண்றதுக்காக தான் யார்கிட்ட போய் நிக்குது? அது ஆண்ட் கிட்ட போய் யார் நிக்கிறா? கிரிக்கெட் போய் ஆண்ட் கிட்ட அந்த பாரோ பண்றதுக்காக போகுது. he would repay it tomorrow. நான் நாளைக்கே இதை திரும்ப கொடுத்துருவேன். நாளைக்கு திரும்ப கொடுத்துருவேன்னா the very next day டினோட் பண்ணல. tomorrow அப்படிங்கிறது the next season. after winter I will give அப்படிங்குது. இந்த வின்டர் சீசன் முடியட்டும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அது பாரோ பண்ணுது. இந்த ஸ்டான்ஸால ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கா? என்ன? rain, grain, borrow, tomorrow. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். if not the ant help பண்ணல அப்படின்னா if not he must die of starvation and sorrow. நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா நான் பட்டினி கடந்தே இறந்து போயிடுவேன், சாரோ துன்பப்பட்டே இறந்து போயிடுவேன், எனக்கு நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு போய் கேக்குது. says the ant to the cricket. இப்போ வந்து கிரிக்கெட் கிட்ட ant வந்து ரிப்ளை பண்ணுது. அது கெஞ்சி கேட்டுச்சா, அது ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுதா, ஒரு ஹெல்ப் கேட்டுச்சா, அந்த ஹெல்ப்புக்கு ant என்ன ரிப்ளை பண்ணுது பாரு. I am your servant. நான் உங்களுக்கான சர்வெண்ட், நான் உங்களுக்குள்ள உதவி செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட், நான் உனக்கு நல்ல நண்பன், உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.
பட் ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, we ants never borrow, we ants never lend. எங்களுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இருக்கு ஆண்ட்ஸ்குள்ள, எங்களுக்குள்ள, எங்க கம்யூனிட்டில என்ன அப்படின்னா, we never borrow, நாங்க யார்கிட்டயும் கடன் வாங்க மாட்டோம், and we never lend, கடன் கொடுக்கவும் மாட்டோம். செம்ம பிரின்சிபல் இல்ல? நாங்க யார்கிட்டயும் போய் ஐயோ சாமி அப்படி நிக்கவும் மாட்டோம், அந்த மாதிரி வந்து நிக்கிறவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம். எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரின்சிபல். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம், எங்களால என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது அப்படின்னு அது சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், சரி அது இருக்கட்டும், ரொம்ப அன்பா கேக்குது கிரிக்கெட் கிட்ட, சரி அதெல்லாம் இருக்கட்டும், did you lay anything by when the weather was warm? Caught the cricket, not I. என்ன கேக்குது, சரி அந்த வெதர் இப்ப வின்டர் வெதர் நல்ல கண்டிஷன்ல இருந்த பொழுது நீ ஏதாவது சேர்த்து வச்சியா, ஏதாவது பண்ணியா, என்ன பண்ண நீ அப்படின்னு கேக்குது. உடனே அதுக்கு கிரிக்கெட் சொல்லுது, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அப்படி எதுவுமே சேர்த்து வைக்கலையே, நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, அப்படி எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு அது சொல்லுது. உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணது, மை ஹார்ட் வாஸ் சோ லைட். கிரிக்கெட் சொல்லுது, என்னுடைய ஹார்ட் ரொம்ப லைட்டா இருந்துச்சு, நான் ரொம்ப ட்ராங்குவல்டா ஃபீல் பண்ணேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னோட மனசு, சோ நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணதுனால that I sang day and night, நான் இரவும் பகலுமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாட்டு பாடிட்டு இருந்தேன். எனக்கு மனசு ரொம்ப அமைதியா இருந்ததுனால நான் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க, பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா? அதுக்குரிய ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு? ஆன்ட்டுக்கு. என்னடா பாட்டு பாடிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குது. என்ன கேக்குது? for all nature look again you sang sir, நீங்க பாட்டு பாடிட்டு இருந்தியா அப்படின்னு அது கேக்குது. go then says the ant and dance the winter away. அது என்ன சொல்லுது, அப்ப கிளம்பு, அந்த சீசன் ஃபுல்லா பாட்டு பாடுன்னு இல்ல, வின்டர் ஃபுல்லா டான்ஸ் ஆடு, வின்டர் ஃபுல்லா போய் டான்ஸ் ஆடு. இங்க இந்த இடத்துல அது என்ன பண்ண, ஒரு சர்க்காசம், எப்படி ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க, ஒரு நையாண்டி பண்ணுது, ஒரு நையாண்டி ஒண்ணு பண்ணுது பத்தியா இல்லையா, அது பேர் தான் சர்க்காசம், ஐரனின்னு சொல்லுவாங்க, ஐரனின்னு சொல்லுவாங்க. இப்ப டான்ஸ் ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கெல்லாம் ஒண்ணும் தர முடியாது, போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி அதை அனுப்புது. thus ending he hastily lifted the wicket. அப்படி சொல்ல முடிச்ச உடனேயே ரொம்ப வேகமா, hastily அப்படின்னா in rush, ரொம்ப வேகமா துரிதமாக என்ன பண்ணுதுன்னா lifted the wicket. இந்த இடத்துல விக்கெட்னா என்ன மீனிங், ஆக்சுவலி கிரிக்கெட்னா ஒரு மீனிங் கேட்டேன், அடுத்து விக்கெட்னா என்னடா மீனிங், விக்கெட், விக்கெட்னா கிரிக்கெட்ல இருந்து எடுப்பாங்களே விக்கெட், அதுவா? சோ அவங்களுக்கு அந்த பிளேயருக்கு நேமும் விக்கெட் தான். பட் விக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய டோர் இருக்கும், அந்த டோருக்கு கீழே எப்பவுமே ஒரு சின்ன டோர் இருக்குமா, நம்ம ஓப்பன்ல வந்து ஒரு, இப்ப நம்ம பெரிய கோயில்லாம் பாத்திருக்கீங்களா, அது ஒரு பெரிய டோர் இருக்கும், சும்மா ஒன்னு ரெண்டு பேர் போயிட்டு வரதுக்கு ஒரு சின்ன டோர் இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் என்னது, விக்கெட். இது என்ன பண்ணுது, இதனுடைய டோர்ல ஒரு சின்ன டோர் ஒண்ணு இருக்கு, இதோட வீட்டுக்குள்ள, யாருடைய வீட்டுக்குள்ள, ஆண்டோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன டோர் ஒண்ணு இருக்கு, பெரிய டோருக்கு கீழேயே ஒரு சின்ன டோர் இருக்கு. அந்த சின்ன டோரை ஓபன் பண்ணி கிரிக்கெட் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுது, வெளில போ, டான்ஸ் பாட்டா பாடுன பாட்டு, இப்ப போய் என்ன பண்ணு டான்ஸ் ஆடுன்னு பிடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுச்சு. அது ஏதோ நான் வேலை செஞ்சேன், இப்படி எல்லாம் பண்ணேன், எனக்கு உணவுப் பொருள் காணா போயிடுச்சு, எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தா கூட ஆண்ட் என்ன பண்ணிருக்கோம், ஹெல்ப் பண்ணிருக்கோம். நீ ஒண்ணுமே இல்லாம சோம்பேறித்தனமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கு அப்ப வின்டர்லயும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி அது விரட்டி விட்டுருச்சு. and out of the door turned the poor little cricket. turnedனா துரத்துறது, கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டா. புவர் கிரிக்கெட்ன்றாங்க. புவர் கிரிக்கெட்னா ஏழை கிரிக்கெட்னு அர்த்தமா இந்த இடத்துல, பாவப்பட்ட. இப்ப அதனுடைய கண்டிஷன் வெரி பேத்தட்டிக், ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு. சோ அதுதான் இந்த இடத்துல புவர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. folks call this a fable. மக்கள், folksனா மக்கள்னு சொல்லுவாங்க. மக்கள் இந்த கதையை என்னன்னு சொல்றாங்க, ஃபேபிள்னு சொல்றாங்க. ஃபேபிள்னா என்ன அர்த்தம், நீதி கதைகள், ஒரு மாரல் ஸ்டோரி வித் அனிமல்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடிய மாரல் ஸ்டோரிஸ ஃபேபிள்னு சொல்லுவாங்க. கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க, நம்மளா ஒரு கதையை பில்டப் பண்ணி கொடுக்கறது. பட் ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. இந்த இடத்துல பொயட் சொல்றாங்க, இந்த பொயட் என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன் இது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும், இந்த கதை பொய் கிடையாது, இது உண்மையான கதை தான். ஏன்னா some crickets have 4 legs.
ஹாஸ் டூ லெக்ஸ்ன்றாங்க. டூ லெக்ஸ் நீங்க யாரை டினோட் பண்றாங்கன்னா, டூ லெக்ஸ் யாரை டினோட் பண்றாங்க? டூ லெக்னு யார சொல்றாங்க? இட் டினோட்ஸ் ஹியூமன். இட் டினோட்ஸ் ஹியூமன் கைண்ட். மனிதர்களை சொல்றாங்க. கிரிக்கெட் மாதிரியான ஆளுங்கள் எங்கேயும் இருக்காங்க, மனிதர்களுக்குள்ளே இருப்பான், ஒண்ணும் செய்ய மாட்டான். சோம்பேறியா இருந்துட்டு மத்தவன் உழைச்சி ஏதாவது சேர்த்து வச்சிருப்பான், அவனை ஏமாத்தி அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இவன் போய் வாழ்ந்துக்கலாம்னு நினைப்பான். சோ we should suffer now to enjoy later. நம்ம பின்னாடி நல்லா இருக்கணும்னா இப்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரிதான் இப்ப உட்காந்து நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், ஜான்வரிக்கு அப்புறம் படிப்பேன், ஜான்வரிக்கு அப்புறம் புக்கை பரட்டுவானுங்க, ஓடுவானுங்க. நான் எத்தனை செட்டு பார்த்திருக்கேன், எத்தனை 10th செட்டை பார்த்திருக்கேன். அது வரைக்கும் ஜாலியா இருப்பான். கிரிக்கெட் மாதிரியே தான். தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜான்வரி வரைக்கும்? பாட்டு பாடிக்கிட்டு இருந்த மிஸ். அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பப்ளிக் எக்ஸாம்ல போய் என்ன பண்ணு, டான்ஸ் ஆடு. சோ நம்மளுடைய டைம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். உங்களை பாட வேண்டாம் ஆட வேணாம்னு சொல்லல, பாடும் போதுதான் பாடணும், ஆடும் போதுதான் ஆடணும், படிக்கும் போது என்ன பண்ணணும், படிக்கணும். So we should be wise to manage our time. Time management is very very important to attain all the success. நமக்கு ஒரு successful people நமக்கு வரணும் அப்படின்னா we should be able to manage our time. Our efforts will be rewarded. நம்மளுடைய efforts கண்டிப்பா அதுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்கும். So this is the point.